welcome back to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படினா it's going to be a glam makeup video. So without further delay, let's get into the video. It's going to be a super glam makeup with different eye look இந்த தடவை. இந்த மேக்கப்பை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். So அதுக்கு first skin preparation is very important. என்ன மாதிரியான மேக்கப்பா இருந்தாலுமே சரி skin preparation is very important. So I'm starting with the serum hyaluronic acid. இத போட்ட உடனே ஸ்கின் நல்ல சூப்பர் ப்ளம்பியா நல்ல க்ளோயிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி லிப்ஸையுமே ஹைட்ரேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐம் யூசிங் அ ப்ளம் லிப் பாம். இந்த லிப் பாமை கொஞ்சமா எடுத்துட்டு லிப்ஸையும் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எங்க ஒரு ஒகேஷனுக்கு போறீங்க அப்படின்னு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு மேக்கப் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு போங்க. சூப்பரா டிஃப்ரெண்டான ஒரு ஐ லுக்கா இருக்க போகுது. லிப் பாம்க்கு அப்புறமா ஐம் யூசிங் அ மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் பாண்ட்ஸ். இந்த மாய்ஸ்சரைசரை கொஞ்சமா எடுத்து ஆல் ஓவர் தி ஃபேஸ் டாட்டட் பண்ணிட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். லைக் ஃபுல்லா அது ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற வரைக்கும் பொறுமையா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் செட்டில் ஆக விட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் போறேன், which is primer. மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் should always starts from primer. அதே மாதிரி ஸ்கின் கேரோட லாஸ்ட் ஸ்டெப் should always be a moisturizer. நம்ம ஸ்கின் டெக்ஸ்சருக்கு ஏத்த மாதிரி ஒரு primer யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு கலர் பாரோட மேட்டிஃபையிங் primer யூஸ் பண்ணிக்கிறேன். தென் எந்த ஒரு கலர் கரெக்டரோ இல்ல கன்சீலரோ இதெல்லாம் எதுவுமே போடாம டைரக்டா நான் ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். நம்ம இப்படிதான் மேக்கப் பண்ணணும் அப்படிதான் மேக்கப் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம என்ன மாதிரியான அமௌண்ட் யூஸ் பண்றோம், ஐ மீன் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், இது ரெண்டுமே சேர்றப்போ ஃப்ளாலஸான பேஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நான் அதுக்கு கே பியூட்டில இருந்து ஃபவுண்டேஷனை கொஞ்சமா எடுத்து டாட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்பஞ்ச்ல கொஞ்சமா செட்டிங் ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை வச்சு டேப் பண்ணி ஃபுல்லா இந்த மேக்கப்பை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். Then now I'm using a concealer from LA Girl. இந்த கன்சீலர் எதுக்கு அப்படின்னா ஹைலைட் பண்றதுக்காக, which is எந்த பார்ட் நம்ம ஹைலைட்டடா காட்டணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காக இந்த கன்சீலர். இந்த கன்சீலரை கொஞ்சம் அண்டர் ஐ கீழே, அப்புறம் நோஸ்ல, தென் சின்ல, கொஞ்சம் ஃபோர்ஹெட்ல இந்த மாதிரி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்வேஸ் பிளெண்டிங் பிளேஸ் a major role. ஃப்ளாலஸான பேஸ் வேணுமா கண்டிப்பா நம்ம பிளெண்டிங் பண்ணணும், பொறுமையா பிளெண்ட் பண்ணணும். போட்ட கன்சீலர் நல்ல ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் ஆயிடுச்சு, பிளெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா now I'm using a setting powder. செட்டிங் பவுடருக்கு நான் டர்மாவோட ஃபிக்சிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளஃபி பிரஷ்ல பவுடரை கொஞ்சமா எடுத்து டேப் பண்ணிக்கிறேன். மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்றப்போ enough amount of fixing powder தேவை, which is setting powder. இந்த மேக்கப் கண்டிப்பா ஒரு லாங் ஸ்டே கொடுக்கும், பிகாஸ் நம்ம பிளண்டிங் ஸ்பஞ்ச்லயும் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போவும் enough amount of ப்ராடக்ட் பவுடர் யூஸ் பண்றதுனால கண்டிப்பா ஒரு லாங் ஸ்டே இருக்கும். That's all. பேஸோட வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம மூவிங் டு மை ஐஸ். ஐப்ரோவை பர்ஃபெக்ட் டிஃபைன் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு இப்ப நான் காட்டுறேன். இதுக்கு ஐம் யூசிங் ஐப்ரோ பவுடர் ஃப்ரம் PAC. எனக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ, என்ன மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஃபில் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி நான் இதை போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஐப்ரோஸையும் இந்த ஐப்ரோஸையும் பாருங்க, நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஐப்ரோ பவுடர் போட்டு சும்மா அப்படியே விடாம அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்பூலி வச்சு நம்ம கொஞ்சம் அதை கோம் பண்றப்போ இன்னுமே டெஃபினிஷனா பர்ஃபெக்டா இருக்கும் உங்க ஐப்ரோஸ். இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராசஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் தான். நார்மலா ஐப்ரோ டிஃபைன் பண்ணிட்டு கூட விடலாம், இல்ல இன்னும் டிஃபினிஷனா காட்டணும் அப்படின்றப்போ ஒரு கன்சீலரை இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்றப்போ இன்னுமே பர்ஃபெக்டா டிஃபைன்டா தெரியும் நம்ம ஐப்ரோஸ். இதுவுமே உங்க ஐப்ரோஸ் டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு வே ஆஃப் டெக்னிக் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா நம்ம ஆட் ஆன் பண்ண கண்டிப்பா மேக்கப் இன்னமும் நல்லா வரும். ஸோ நல்லா கன்சீலர் வச்சு பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இட் வில் கிவ் a perfect definition. இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா அதை ஐ லுக் பண்ணலாம், சிம்பிளாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் நல்லா எலிகண்டாவும் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ண ஐ லுக் தான் இது. அதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண பேலட் தான் நிகா கே பியூட்டி. இந்த ஒரு பேலட் வச்சு நம்ம இன்னைக்கு லுக் கம்ப்ளீட் பண்ண போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு இந்த ஒரு பிங்க் கலர் ஷேடை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் ஐலிட்ஸ்ல. இதை சர்க்குலர் மோஷன்ல பிளெண்ட் பண்றப்போ தான் நமக்கு அந்த சட்டிலான லுக் கிடைக்கும், which is like ஒரே இடத்துல நிறைய ப்ராடக்ட்ஸ் போகாம எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். சேம் அதே மாதிரியே இந்த ஐஸுக்குமே கொஞ்சமா எடுத்து கொஞ்சமா கலரை பில்ட் பண்ணி சர்க்குலர் மோஷன்ல பிளெண்ட் பண்ணி இந்த ஒரு ஐலோக்கோட பேஸ் கலரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் இப்ப காட்டுற மாதிரி நல்ல ஒரு ஆங்குலர் பிரஷ் எடுத்துக்கிட்டு அந்த ஆங்குலர் பிரஷ் வச்சு தான் இப்ப நம்ம ஐ லுக் பண்ண போறோம். ஒரு ஐலைனர் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம்னு ஐடியா. அதுக்கு கொஞ்சம் டெஃபினிஷனா தெரியணும்ன்றதுக்காக ஒரு சில்வர் கைண்ட் ஆஃப் ஷிம்மர் எடுத்துக்கிட்டு இந்த ஆங்குலர் பிரஷ் யூஸ் பண்ணி நல்லா ஒரு ப்ரிசைஸா
சென்டர் ஆஃப் மை ஐலைட்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை டிராக் பண்றேன். ஐலைனர் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் இதையும் நம்ம பண்ண போறோம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக் கொடுக்கும். சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி 2 கார்னர்ஸ் வரைக்குமே ப்ரிசைஸா ஒர்க் பண்ணிக்கிறேன். சேம் அதையே இந்த ஐக்கும் ஃபாலோ பண்ணி இந்த ஐ லுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் யூஸ்வலா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக் கொடுக்கும். அண்ட் ரொம்ப டைமும் எடுக்காது, எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணிக்கலாம். எப்பவுமே மேல என்ன ஐஸ்க்கு பண்றோமோ அதே இதை கீழேயும் பண்ணணும். சோ அதுக்கு நான் திரும்பவும் பிங்க் கலர் ஐ ஷேடோவை எடுத்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பில்ட் பண்ணிட்டு இன்னொரு ஐஸ்க்கும் சேம் அதையே பண்ணி இந்த ஒரு ஐ லுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் டச்சா ஐ லுக்கு ஒரு மஸ்காரா மட்டும் தான் வைக்க போறேன். இந்த தடவை மஸ்காராக்கு ஐ அம் யூசிங் மெபலினோட ஸ்கை ஹை மஸ்காரா. மெபலின்ல மோஸ்டா எல்லா மஸ்காராவுமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு வால்யூம் கொடுக்கும், நல்ல ஒரு கர்ல் எஃபெக்ட் கொடுக்கும், நல்ல ஒரு பிளஷ் எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐ அம் யூசிங் a blush from சுகர் காஸ்மெட்டிக்ஸ். இதை கொஞ்சம் எடுத்து டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு தென் ஆப்பிள் ஆஃப் மை சீக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணி பில் பண்றேன். எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா பில் பண்றேன். கொஞ்சம் இந்த சன்கிஸ்ட் எஃபெக்ட்லாம் கிடைக்கிறதுக்காக நோஸ் அண்ட் சின், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோர் ஹெட்ல. தென் பிளஷ் எஃபெக்ட் இருந்தால் மட்டும் போதுமா? கொஞ்சம் க்ளோயிங்கா அப்படியே ஹைலைட்டடா இருக்க வேண்டாமா? அதுக்கு ஐம் யூசிங் ஹைலைட்டர் ஃப்ரம் மேக். இது ஒரு சூப்பர்வான ஹைலைட்டர். நல்ல ஒரு வித்தின் க்ளோ கிடைக்கும் இந்த ஹைலைட்டரை போடும்போது. ஹைலைட்டர் போட்டிருக்க மாதிரி சுத்தமா தெரியாது. ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் லைக் ஷிம்மரி பார்ட்டிகல்ஸ் இருக்க மாதிரிலாம் சுத்தமா தெரியாது. நல்ல ஒரு வித்தின் க்ளோ கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்ல. இது என்னோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்ல மட்டும் போட்டு இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடா அண்ட் க்ளோயிங்கா காட்டுகிறேன். cheek bone, chin and nose bridge கிட்ட தென் கொஞ்சம் foreheadல போட்டுக்கிறேன். Then I'm moving on to the contouring part. இன்னும் கொஞ்சம் ஸ்கல்ப்டடா காட்டுறதுக்கு இந்த எஃபெக்ட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ரொம்ப கான்டூரிங் பண்ணாம வெறும் நோஸ்க்கு மட்டும் கான்டூரிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஐஸை இன்னும் வேற ஏதாவது பண்ணி இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ற வேலை தான் இது. ஐலைனர் அதை ப்ராப்பரா போடாம ஜஸ்ட் கார்னர்ஸ்ல மட்டும் ஒரு எஃபெக்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன். so that அந்த டால் ஐ லுக் கொஞ்சம் கிரியேட் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி இன்னர் கார்னர்லயும் அவுட்டர் கார்னர்லயும் கொஞ்சம் இந்த எஃபெக்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபைனல் பார்ட் லிப்ஸ்டிக். ஐஸ் நல்ல போல்டா போயாச்சு. ஸோ லிப்ஸ் கொஞ்சம் செட்டிலாவே போகலாமே அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ண ஷேட் தான் நியூ நியூஆன்ஸ் ஃப்ரம் மெபலின். இது ஒரு கோ டு ஷேட். எப்பவுமே ஏதாச்சும் ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த ஷேட் தான் சூஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஒரு சட்டிலா ஒரு சூப்பர் லுக் கிடைக்கும். ஸோ இந்த சாரிக்கு என்கிட்ட இருக்க ஒரு ஆக்சரிஸ் லைக் இயரிங்கை மட்டும் மேட்ச் பண்ணிட்டு இந்த ஹோல் லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னென்ன வீடியோஸ் வேணும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தென் இந்த லுக் எப்படி இருந்துச்சு, தென் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்றதையும் ஜஸ்ட் லெட் நோ in the comment section. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா do like, share and comment. That's all guys. We'll meet you all in the next video.